உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பெய்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த கான்செப்டில், அதாவது லைவ் ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நம்ம 10 சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த 10 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு சாம்பிளாக இருக்கட்டும், சரிங்களா? ஸோ 10 ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நண்பர்களே வணக்கம். ஸோ இப்போ நம்ம 3வது ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா LW இன்சைடு என்கல்ஃபிங் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 27 கரன்சி பேரில், சரிங்களா? ஸோ 27 கரன்சி பேரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த 27 கரன்சி பேரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த 27 கரன்சி பேரில் எல்லா கரன்சி பேர்லையுமே ஒர்க் அவுட் ஆகும், ஸோ ஒர்க் ஆகும், சரிங்களா? சரி, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போயிடலாம். அதே நேரத்தில் இது வந்து ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம பையிங் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்து இது ஒரு 4 கேண்டிலை பேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 இது வந்து ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி. 27 கரன்சி பேரில் இது ஒர்க் ஆகும். 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக குறைந்தபட்சம் 50 என்ட்ரி வந்து தருவோம். ஸோ 50லேருந்து ஒரு 75 என்ட்ரி இது வந்து கண்டிப்பாகவே தருவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 50லேருந்து ஒரு 50 கூட வச்சுப்போம். 50 என்ட்ரி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக கிடைக்கும். 50 ட்ரேடிங், கரெக்டாக சொல்லணும்னா 50 ட்ரேடிங். அப்போ நம்ம ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறதா வச்சுப்போம். அப்போ எல்லாமே ஆவரேஜாக எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 என்ட்ரி கொடுப்போம். அப்போ 50லேருந்து 10 ஸ்ட்ராட்டஜினாக்கா 500 என்ட்ரி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 250 ட்ரேடிங் டேஸ்னால் கூட ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆவரேஜான ஒரு டேட்டா. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த LW இன்சைடு என்கல்ஃபிங் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இதை ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும், அதற்குரிய மீனிங் என்ன அப்படின்ட்டு. சரி, ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 பையிங். சரி, இது வந்து 4 கேண்டிலை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும், சரிங்களா? வேறு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. டேவோட லோவில் இருக்கணும், ஹையில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஒரு நார்மலான ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஹேமர் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மலான கேண்டில் இருந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிளாக் கலர் ஏரோ மார்க், ஏரோ மார்க் போட்டிருக்கிற அந்த கேண்டில் மாதிரி. சரி, இப்போ இதுதான் ரூல் நம்பர் 1. ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். சரி, அடுத்து ரூல் நம்பர் 2, அதுவும் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்கணும், சரிங்களா? அந்த ப்ளூ கலர் டவுன் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து 2வது ரெட் கலர் கேண்டிலுங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, நான் சொல்கிறேன். சரி, இப்போ 2வது கேண்டிலும் ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்கணும். அடுத்து 3வது கேண்டில், இது 4 கேண்டிலை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இல்லையா? 2 கேண்டில் பார்த்துட்டோம். இப்போ 3வது கேண்டிலும் ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 கேண்டிலும் ரெட் கலர் கேண்டிலாகத்தான் இருக்க வேண்டும், எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 2வது 3வது ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2வது 3வது ரெட் கலர் கேண்டில் வந்து முதல் ரெட் கலர் கேண்டிலோட லோயர் விக்குள்ளார தான் இருக்கணும், சரிங்களா? லோவை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அந்த லோயர் விக், ஆக்சுவலாக விக்குன்னு என்னன்னு தெரியல. இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னா மேலேயும் கீழேயும் குச்சி மாதிரி இருக்கு பாடி. அடுத்து மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் விக்கு, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோயர் விக். பாடிக்கு கீழே இருக்கிறது லோயர் விக்கு, அது க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெட் கலர் கேண்டிலாக இருந்தாலும் சரி. கேண்டிலோட பாடிக்கு கீழே இருக்கிறது லோயர் விக், பாடிக்கு மேலே இருக்கிறது அப்பர் விக். அப்போ முதல் கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோயர் விக்குக்கு உள்ளார தான் இந்த அடுத்தடுத்த 2 ரெட் கலர் கேண்டிலும் இருக்கணும். இப்போ இருக்குதுங்களா? ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் பிளாக் கலர் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். 2வது 3வது ப்ளூ அண்டு ரோஸ் கலரில் நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த சார்ட்லேயே பாரு ஏயோடி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. சரி, 4 கேண்டிலில் 3 கேண்டிலாக பார்த்தாச்சு. அடுத்து ஸோ இந்த LWன்னு இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் வந்து என்னென்னா லோயர் விக், அதுதான் அதனுடைய மீனிங். சரி, அடுத்து வந்து இன்சைடு என்கல்ஃபிங். இப்போ தான் என்கல்ஃபிங்க்கு வரும். அதாவது
இப்போ 4வது கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். அதே நேரத்தில் 3வது ரெட் கலர் கேண்டிலோட ஐக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணவே கூடாது. இவங்க எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட இதுக்குள்ளார தான் இருக்கணும், இன்சைடாக தான் இருக்கணும். ஸோ அப்போ 4வது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். 3வது ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்கல்ஃபிங். சரிங்களா? அப்போ எல்டபிள்யூ இன்சைடு என்கல்ஃபிங்னா லோயர் விக்குள்ளார இன்சைடாக ஒரு என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகணும். ஸோ இதுதான் மீனிங். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு இருக்கா? இப்போ அதுக்கு வர பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேண்டில் 4 கேண்டிலும் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் இந்த லோயர் விக் இன்சைடு ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் என்ட்ரி, எங்கள் ஸ்டாப் லாஸ், எங்கள் டார்கெட் பார்த்துடலாமா? ஸோ இது புரிஞ்சிங்களா? ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். சரிங்களா? குரூப்லேயோ இல்லை பர்சனலாகவோ நீங்கள் சேட் பண்ணி கண்டிப்பாகவே கேட்கலாம். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே என்ட்ரி ஆகணும்? சரி, இப்போ 4வது கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாம்பா. அந்த 3வது கேண்டிலோட ஐக்கு மேலே க்ளோசிங் எப்போ வைக்கிறோனோ அப்போயே நம்ம என்ட்ரிக்கு ரெடி ஆகிடணும். சரி, இப்போ நம்ம அப்படியே 1 ஹவருக்கு ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு வரோமா, இல்லை 2 ஹவருக்கு ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு வருவோமா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 4வது கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இங்கே வந்து ஆக்சுவலாக 2 என்ட்ரி. ஒரு என்ட்ரி நம்பர் 1 வந்து என்னென்னா 4வது க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், என்ட்ரி 1. சரி, அடுத்து என்ட்ரி 2 வந்து பார்த்திங்கன்னா லோ. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் கம்மியாக இருக்குமா? இந்த 4 கேண்டிலும் பேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா மற்ற 3மே அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட இன்சைடாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் அடுத்த என்ட்ரி பாயிண்ட். ஸோ என்ட்ரி 1 வந்து 4வது க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன். அடுத்து என்ட்ரி 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோ. சரிங்களா? அங்கே பை லிமிட் போட்டுருணும். இப்போ 4வது க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டான்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆவானா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி 1 இல்லை என்ட்ரி 2 இது நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ 2 என்ட்ரி 1 என்ட்ரி 2 பார்த்தாச்சு. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனவுடனே அப்போவே நம்ம பை லிமிட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். சரி, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸும் சேம் தான். எது? அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோசிங் வச்சோன்னா நம்ம லாஸை வந்து மேனுவலாக புக் பண்ணிடணும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட மாட்டோம், மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழே 1 ஹவரில் க்ளோசிங் வைக்கணும். ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது, இப்போ 1:30, 2:30, 3:30, 4:30 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தானே க்ளோசிங் வச்சுட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, நம்மளோட என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா நம்ம மேனுவலாக நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடணும். அது எந்த பாயிண்டில் இருக்குதோ அந்த பாயிண்டில் நம்ம லாஸை வந்து புக் பண்ணிடணும், அந்த ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சரி, இப்போ டார்கெட். ஸோ டார்கெட்டும் நான் 2 டார்கெட்னு வச்சுருக்கேன். ஸோ டார்கெட் நம்பர் 1 வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹை தான் வந்து டார்கெட் 1. சரிங்களா? ஸோ நம்ம என்ட்ரியும் 2 வச்சுருக்கோம். ஏதோ ஒரு என்ட்ரி நம்ம லைவில் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிடும். டார்கெட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹை வந்து டார்கெட் 1. சரி, அடுத்து வந்து டார்கெட் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக நம்ம 4 கேண்டிலும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவுக்கும் ஹைக்கும் இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்போம். நம்ம இந்த 4 கேண்டிலும் பேஸ் பண்ணும்போது லோ வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் லோவாக இருக்கும், ஹை தான் ஹையாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதே 100 பாயிண்ட்ஸை மேலே தள்ளி நம்ம டார்கெட் 2 ஆக்சுவலாக, அதாவது அதை 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி படி பார்க்கும்போது இது 1:5, 6, 10 கூட போகும், பாயிண்டில் வந்து வேரி ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டார்கெட் 1 வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹை தான். டார்கெட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கும் லோவுக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹையிலேருந்து
இப்போ 100 பாயிண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஹையிலேருந்து 100 பாயிண்ட் மேலே தள்ளி வைக்கணும். ஸோ புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாகவே கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ரூல் என்ன, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, ஸோ எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நன்றி, வணக்கம்.